Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது write a program to print numbers from 1 to n. எக்ஸாம்பிளுக்கு யூசர்ட்ட வந்து நம்ம ஒரு நம்பரை இன்புட்டாக ரீட் பண்ணணும். அவுட்புட் நம்ம 1ல இருந்து இங்கே என்ன நம்பர் நமக்கு என்டர் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான், வாங்க சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் எக்லிப்ஸில் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் நியூ கிளாஸ் நேம் நான் பிரிண்ட் நம்பர்ஸ் 1 to n அப்படின்றத கொடுத்தாரேன். மெயின் மெத்தட் வேணும், ஸோ டிக் ஃபினிஷ் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு யூசர்ட்ட வந்து நம்ம இன்புட் ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் நியூ ஸ்கேனர் ப்ராக்கெட்டில் சிஸ்டம் டாட் இன் அப்படின்றது கொடுக்கணும். ரெண்டாவது ஸ்டெப், அந்த ஸ்கேனர் கிளாஸ் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் அப்படின்றது கொடுத்துறேன். அடுத்து என்ன பண்ணுற பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் என்டர் ஏ நம்பர் அப்படின்றது கேட்குறேன். இங்கே வந்து யூசர் என்டர் பண்ணுற நம்பரை எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணுறோம். இதை நான் இன்ட் நம் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடுறேன். இங்கே வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஃபாரோட சின்டெக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும், இன்ட் ஐ ஈக்குவல் 1 அப்படின்றது கொடுக்கணும். ஏன்னா நம்ம நம்பர் வந்து 1ல இருந்தால் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 செமிகாலன் ஐ லெஸ் தென் ஈக்குவல் இங்கே கொடுக்குற நம் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். செமிகாலன் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது கொடுத்தாங்க. இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் ஐ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே லாஸ்ட்டாக எஸ்சி டாட் க்ளோஸ், ஸ்கேனரை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். என்டர் ஏ நம்பர் கேட்குதா, இங்கே 5 அப்படின்றது கொடுக்குறேன். பாருங்க, 1ல இருந்து 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆனிச்சு. நான் அப்படியே ரன் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு 150 அப்படின்றது கொடுக்குறேன். பாருங்க, 1ல இருந்து 150 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆனிச்சு. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா, நான் இங்கே 150 அப்படின்றது கொடுத்துருப்பேன்னா அது வந்து நமக்கு இங்கே நம் அப்படின்றத ஸ்டோர் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஐ வந்து நமக்கு 1 அப்படின்றது வரும். ஸோ ஃபஸ்ட் ஐயோட வேல்யூ 1 அப்படின்றது இருக்கும். இங்கே வந்து கண்டிஷன் நமக்கு செக் பண்ணுறப்போ 1 லெஸ் தென் ஈக்குவல் நம்மளை வந்து நம்ம 150 அப்படின்றது கொடுத்துருக்கோமா. இங்கே வந்து கண்டிஷன் நமக்கு ட்ரூ. ஸோ இங்கே வந்து நமக்கு ஐயோட வேல்யூ 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஐயோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்றது ஆகும். இங்கே 2 லெஸ் தென் ஈக்குவல் 150 அப்படின்ற செக் பண்ணோம். இங்கேயும் நம்ம கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 2 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 150 வரைக்கும் வரும். 151 வரப்போ லெஸ் தென் ஈக்குவல் 150 நமக்கு செக் பண்ணோம். இங்கே வந்து நமக்கு கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இப்போ தான் நமக்கு பிரேக் ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு 150 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ரொம்ப சிம்பிள், இதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 அப்படின்ற நெக்ஸ்ட் லைன் நமக்கு பிரிண்ட் ஆகுதா. இந்த ஒரே லைன்லேயே நமக்கு பிரிண்ட் ஆகணும். 1 ஸ்பேஸ் வரணும், 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா இங்கே நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனுக்கு பதிலாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இங்கே பிரிண்ட் அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் லைனில் நமக்கு பிரிண்ட் பண்ணிகிட்டே வரும். இங்கே ஐ இப்படி கொடுத்து பாருங்களேன். நான் இப்போ அதை ரன் பண்ணேன் அப்படின்னா என்டர் நம்பர் கேட்குதா. இங்கே வந்து நம்ம 5 அப்படின்றது கொடுப்போம். பாருங்கள், 1 2 3 4 5 அப்படின்றது ஒரே லைனில் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ப்ளஸ் டபுள் கோட்ஸ் ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு இதுக்குள்ளே விட்டுறலாம். விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பாருங்க, 10 நான் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் நமக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் அப்படின்னா ஒரே லைனில் நமக்கு பிரிண்ட் பண்ணிகிட்டே போகும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஜாவா கற்றுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.